Hello everyone, welcome back to the channel. ஸோ டிஎன்பிசி ட்ரிபிள்இ அண்ட் ஈசிக்கான ஃபுல் அதாவது எப்படின்னா நம்ம சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கான கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள்இ அண்ட் ஈசிக்கான டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் எப்போ வரப்போகுது, ஸோ அதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், இதோட சிலபஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக போட்டிருக்காங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7/5/2025 அண்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு 21/7 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 21/5/2025 வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அண்டு 8 ஆகஸ்ட் மந்த் வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் மெயினான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் சொல்கிறாங்க, இல்லை அது தள்ளி போகலாம் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை சரிங்களா. அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் மெயினான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, ட்ரிபிள்இ அண்ட் ஈசிக்கு சேம் சிலபஸ் ஓகேங்களா. அந்த சிலபஸையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ வந்து இப்போ ட்ரிபிள்இ அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் சேம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சேஞ்ச். ஏன்னா ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பவர் சிஸ்டம், மிஷின்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் டேர்ம்ஸே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் நியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். பட் ஆனால் வந்து ஒரு ஏஇ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சரி ஓகே. ஸோ அந்த விதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரி. ஓகே ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே ஸோ வந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, பவர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இண்டக்டர்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, ஸோ அதோட பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் யூனிட்ஸ் அண்ட் நிறைய பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ். அடுத்தது உங்களுக்கு சர்க்யூட் தியரம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ சர்க்யூட் தியரம்ல வந்து பார்த்தீங்கன்னா தெவெனின் இருக்கு, நார்டான்ஸ் தியரம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நார்டான் தியரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், இந்த மாதிரியான தியரம்ஸை கவர் பண்ணுவோம். சைனசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ். ஸோ இட்ஸ் லைக் ஏசி பற்றி ஃபுல்லாக இதில் வந்து ஏ டு இசட் இருக்கும். ஏசி சர்க்யூட்டு, ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் என்ன, அண்டு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னா என்ன, அண்டு உங்களுக்கு வந்து பவரில் வந்து ட்ரூ பவர்னா என்ன, அப்பரண்ட் பவர்னா என்ன, அந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் இதை தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து டூ போர்ட் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா Z, Y அண்ட் ஜி பேராமீட்டர், ஹச் பேராமீட்டர், ஏபிசிடி பேராமீட்டர். ஸோ இது எல்லாமே இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்னா உங்களுக்கு அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன், ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்ஸ், அந்த கிர்ச்சாஃப் லா, சாரி நான் இதை மெயினாக சொல்லலை. ஸோ பேசிக் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இது எல்லாத்தையும் பார்ப்போம். ப்ளஸ் கிர்ச்சாஃப் லா, நோடல் மெஷ் அனாலிசிஸ் இதையும் ஃபுல்லாகவே பார்ப்போம் ஓகேங்களா. இதுதான் இதில் பார்ப்பீங்க. அண்ட் நெட்வொர்க் தேரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் தேரம், தெவெனின் தேரம், நார்டான் தேரம், இதுல ப்ராப்ளமும் கேட்பாங்க, ஆஸ் வெல் அஸ் தியரி பாயிண்ட்டே கேட்பாங்க. அடுத்தது உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர், டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ், ஆர்எல் சர்க்யூட்னா என்ன, ஆர்சி சர்க்யூட்னா என்ன, ஆர்எல்சி சர்க்யூட்னா என்ன அப்படிங்கிறது. அடுத்து டூ போர்ட் நெட்வொர்க், அதில் வந்து உங்களுக்கு Z இருக்கும், Y இருக்கும், அண்டு ஒய் இருக்கும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பேராமீட்டர் இருக்கும், ஹச் பேராமீட்டர் இருக்கும், ஏபிசிடி பேராமீட்டர் இருக்கும். அண்ட் ஸ்டார் டெல்டா கன்வர்சேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸ் இருக்கும். ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர் அண்ட் பவர் ஃபேக்டர் இதை பற்றிலாம் பார்ப்பீங்க. ஓகே ஸோ பேசிக்காக என்னன்னா சர்க்யூட் தியரி, சிக்னல் சிஸ்டமும் சேர்த்து தான் 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 10 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஓகே ஸோ உங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 10 கொஸ்டின்ஸ்க்கு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு டாபிக்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரப்போகுது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான். ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா பேசிக் சிக்னல்ஸ், ஒரு ஸ்டெப்னா என்ன, ரேம்ப்னா என்ன, பேராபோலிக்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு வந்து ஃபோரியர் சீரீஸ்,
உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க ஃபோரியர் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்லேயே வரும். ஸோ அதனால நீங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்கணும். அண்ட் அதர் டைம் டொமைன் அனாலிசிஸ், அதாவது டைம் சிக்னல் அனாலிசிஸ் வந்து டிடிஎஃப்டினா என்ன, ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத இதில் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது சிக்னல்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இதில் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ அதாவது ஸ்டெப்னா என்ன, ரேப்னா என்ன, பாரபோலிக்னா என்ன, இம்பல்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு வந்து இது கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ளஸ் சர்க்யூட் தெரியலையுமே இதை நீங்கள் நிறையவே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, அதனால் இதை தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ் வந்து டிடிஎஃப்டினா என்ன அப்படிங்கிறது லீஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இதுலேயும் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்து டெஃபினட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வரைக்கும் 20 மார்க்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், 2 சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். ஓகே டன். தேர்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து சிலபஸ் படி நான் போகல, நான் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது, அதாவது நம்ம எந்த விதத்தில் படிக்கலாம் அப்படிங்கிறதுல கொண்டு போயிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், தேர்ட் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ல என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னலாம் மெயினாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் 5th யூனிட்டா இருக்கு. ஸோ மொதல் விஷயம் பிளாக் டயக்ராம் அண்ட் பிளாக் டயக்ராம்ஸ் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப், இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா இருக்கும் அண்ட் ஒரு டயக்ராம் கொடுத்தாங்கன்னா அதுக்கான சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைய தெரிஞ்சிடும். அடுத்தது டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் அண்ட் லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம்ஸ் அது எல்லாத்தையும், அண்ட் எரர் ஸ்டேபிலிட்டி அண்ட் ரூட் லோக்கஸ், அதெல்லாம் ஒரு மெத்தட்ஸ் வரும். ரூட் லோக்கஸ், போடே பிளாட், நைக்யூஸ் பிளாட் அப்படிங்கிறது. அடுத்தது காம்பன்சேட்டர்ஸ், கண்ட்ரோலர்ஸ் அண்ட் காம்பன்சேட்டர்ஸ் நம்ம படிச்சாகணும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ் தான் இதுலேருந்து வரும். ஸோ பிளாக் டயக்ராம்ஸ் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு டைம் டொமைன் அனாலிசிஸ், ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலாஸ் இதில் நிறையா இருக்கும். இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேபிலிட்டி அனாலிசிஸ் அண்டு எரர் அனாலிசிஸ் இருக்கும். இதுலேயும் நிறைய உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இந்த ஸ்டேபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரூட் லோக்கஸ், போடே பிளாட், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா டெஃபினட்டாக இதுலேருந்து ஒரு மார்க் கொஷின் வரும். ஸோ இதுதான் ஓவராலான விஷயம். ஓகேங்களா, கண்ட்ரோலர்ஸ் அண்ட் காம்பன்சேட்டர்ஸ் இருக்கும். ஸ்டேட் வேரியபிள் கேட்டிருக்காங்க, பட் மோஸ்ட்டாக அதுலேருந்து கொஷின்ஸ் வராது. ஓகேங்களா, சரி, நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இதில் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் டெஃபினட்டாக கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் நம்ம வந்து அவங்க சிலபஸில் மென்ஷனே பண்ணிட்டாங்க, 20 கொஷின்ஸுங்கிறது. ஸோ இப்போ வந்து சர்க்யூட் தியரி 10 கொஷின்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் 10 கொஷின்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் 20 கொஷின்ஸ் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின். ஸோ டேரெக்டாக 4 மிஷின் தான். 1 டிசி மிஷின், 2 டிரான்ஸ்ஃபார்மர், 3 இண்டக்ஷன் மிஷின், 4 சின்க்ரோனஸ் மிஷின், 5 இது கிடையாது. ஸோ இந்த 4 மிஷின்ஸ் பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. இதில் ஜென்ரேட்டரு ப்ளஸ் மோட்டார். ஸோ ஜென்ரேட்டர் மோட்டார், டிசி ஜென்ரேட்டர் மோட்டார். டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் கிடையாது, இண்டக்ஷனுக்கு அதே மாதிரி ஜென்ரேட்டர் மோட்டார், சின்க்ரோனஸ்க்கு ஜென்ரேட்டர் அண்ட் மோட்டார் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டாக இருக்குது. ஸோ இதில் இருக்குது பாருங்கள், டிசி மிஷின்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்மேச்சர் ரியாக்ஷன். இதில் டிசி மிஷினில் ஒரு 4 ஃபார்முலா, அது எழுதினாலே அடுத்தது எல்லாத்தையுமே எழுதிடலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு கான்செப்ட்ஸ், ஒரு 10 கண்டிஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து இண்டக்ஷன் மிஷினுக்கும் ஒரு 10 ஃபார்முலாஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஃபியூ கான்செப்ட்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே போதும். சின்க்ரோனஸ் மிஷின் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இம்பார்ட்டண்டான பார்ட்டே இருக்குது. இந்த வீக்கர், இன்வெர்டட் வீக்கர், ஸோ அது மாதிரியான இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் பார்த்தாலே போதும். டெஃபினட்டாக 20 கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் வரப்போகுது அப்படின்னா 20 கொஷின்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதுலேயும் அதே தான், 4 டாபிக் தான். பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ அதாவது டயோடுனா என்ன, அது மாதிரி எஸ்சிஆர். ஸோ இது மாதிரியான சுவிட்சஸை பற்றி உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் வரும். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இதுவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான எம்சிக்யூஸ் தான்.
அண்ட் நெக்ஸ்ட் ரெக்டிஃபயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் 3 ஃபேஸ்லையும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டெஃபினட்டாக பார்த்தாகணும். ஓகே, ரெக்டிஃபயர்லேருந்து 2 to 3 கொஷின்ஸ் கூட டெஃபினட்டாக வரும். சாப்பர் ஒரே ஒரு டேபிள் தான், 3 சாப்பரை நீங்கள் பக் பூஸ்ட், பூஸ்ட் கன்வெர்ட்டர், பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர், பக் கன்வெர்ட்டர், இது மூணுத்தையுமே அழகாக ஒரு டேபிள் போட்டு 8 ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த 8 ஃபார்முலாஸை 3க்கும் பார்த்துட்டிங்கன்னா மோர் தென் எனஃப், வேறு எதுவுமே வராது. இன்வெர்ட்டர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் இருக்கும். அதே தான் ரெக்டிஃபயர் வந்து அதே அதுக்கு அப்படியே இன்வெர்ஸில் தான் இன்வெர்ட்டர் இருக்கும். ஸோ அதே அதில் என்னென்ன பார்த்தீங்களா அதே தான் இதுலேயும் யூஸ் பண்ணுவீங்க. ஏசி அண்ட் டிசி டிரைவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்ஸும் ப்ளஸ் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸும் கலந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மிஷின்ஸ் ப்ளஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டெஃபினட்டாக வரப்போகிற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பவர் சிஸ்டம்ஸ். பவர் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் மேஜராக கவர் பண்ணலாம். அதாவது பர் யூனிட் குவான்டிட்டிஸ் பேசிக் டேர்ம்ஸில் இருக்கும் உங்களுக்கு. இருங்க, சிங்கிள் லைன் டயக்ராம் அண்ட் பர் யூனிட் குவான்டிட்டிஸ், இதுல இருந்தால் டெஃபினட்டாக ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ், டைரக்ட் கொஷின்ஸ். அடுத்தது ஜென்ரேஷன் டைப்ஸ், ஹைட்ரோ, தெர்மல், நியூக்ளியர், இதுலேருந்து டெஃபினட்டாக கொஷின் வரும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு நிறைய கொஷின்ஸ் டேரெக்டாக எம்சிக்யூஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதில் நான் மென்ஷன் பண்ணபடி பவர் ஜென்ரேஷன் டைப்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, ஃபால்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஏன் நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து இதில் எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஃபார்முலாஸையும் இதில் கேட்பாங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ், இதில் ரிலேஷன் அண்ட் அந்த டைப்ஸ் எல்லாமே இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 20 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஸோ பவர் சிஸ்டம்ஸ், மெஷின்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் டெஃபினட்டாக நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். இந்த 60 கொஷின்ஸில் ஒரு 45 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. ஓகே, ஆஸ் வெல் அஸ் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் லாஸ் தான். கவுலாம்ஸ் லா, கேஸ் லா, ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா, பைட்-சாவர்ட் லா, ஆம்பியர்ஸ் லா, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரூல், லாரன்ஸ் ஃபோர்ஸ், இன்னும் 2 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், அது மாதிரி எல்லா ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாஸ் இருக்கும். அதோட டைரக்ட் ஃபார்முலாஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த ஈஸி கொஷின்ஸை விடக்கூடாது. சரிங்களா, டைரக்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கொஷின்ஸை பார்த்து வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் இதில் கிடையாது. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இதுலேயும் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த 20 கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம இதில் மோஸ்ட்டாக நம்மளால எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். இப்போ டெஃபினட்டாக நீங்கள் மிஷின்ஸ் அண்டு பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணி ஆகணும். இதில் வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஏரர் அனாலிசிஸ், மெஷர்மெண்ட் பண்ணுறதுல கரண்ட், வோல்டேஜ், பவர் ஃபேக்டர், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ஃப்ரீக்வன்சி அண்ட் நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி, இது எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ளஸ் வந்து சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸை பற்றியும் உங்களுக்கு இதில் பண்ணுவோம். இதில் ஒரு 20 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இதுவும் சேம் இஎம்டி மாதிரியே தான். ஸோ இதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், செமிகண்டக்டர் டிவைசஸ், ஆம்பிளிஃபயர்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இது மூணுமே ஃபர்ஸ்ட், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அனலாக். டிஜிட்டல் வந்து கீழே இருக்குது நம்பர் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இதுலேருந்து நம்பர் ரெப்ரசன்டேஷன், இதெல்லாம் வந்து டிஜிட்டல். ஓகேங்களா, ஸோ அனலாக்ல 10 மார்க்ஸ், டிஜிட்டல் 10 மார்க்ஸ் வரப்போகுது. ஆம்பிளிஃபயரை பற்றி கேட்பாங்க, அனலாக்ல ரெக்டிஃபயர், மல்டி வைப்ரேட்டரு, அதை பற்றி கேட்பாங்க. டிஜிட்டலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி. 10ல் நீங்கள் 6-7 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் பேசிக்காக பார்த்தாலே. ஓகே, அந்த கே மேப்னா என்ன, நம்பர்ஸ் ரெப்ரசன்டேஷன், பூலியன் அல்ஜிப்ரா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் 7 மார்க்கு. இதுலேயும் டெஃபினட்டாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஈஸி ஸ்டூடெண்ட்டுக்கான சப்ஜெக்ட், டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க்ஸ், ஆர்கிடெக்சர் 8085 அண்ட் 8086 அண்ட் ஆஸ் வெல் அஸ் 8051 அண்ட் 8253 அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இதில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் நெட்வொர்க் லேயர்ஸ் நிறைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு 1 மார்க்ஸ் இருக்கும். ஏடிகே, எஸ்டிகே அது மாதிரியான நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். எஃப்டிகே அது மாதிரியான டேர்ம்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் வரும். 20 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா. ஃபைனல் ஒன் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சோர்சஸ். ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சோலார் ரேடியேஷன், விண்ட் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒயரிங். இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து எம்சிக்யூஸ் அண்ட் இதெல்லாம் தேரி பார்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட் தேரி ஃபுல்லாக தேரி. ஓகேங்களா. இதில் ஒரு 20 மார்க்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன அப்ரோச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் தேரி அண்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும் அப்படின்னா சர்க்கியூட் தேரியை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. அடுத்தது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அதோடய பார்த்துடலாம். சரிங்களா. அதனால சிக்னல்ஸையும் கவர் பண்ணிடலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் போயிருக்கு. ஓகே, பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்தது டைரக்டா நம்ம மிஷின் போயிடலாம். ஓகேங்களா. மெஷின்ஸ் போயிடலாம். மெஷின்ஸ் போயிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பிளஸ் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ண முடியும். அடுத்தது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் டெஃபினட்டா நம்ம விட்டுறவே கூடாது. அடுத்தது இஎம்டி அண்ட் எம்என்ஐ, அடுத்தது டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து நெக்ஸ்ட் என்னென்னலாம் வெயிட்டேஜ் கேட்பாங்க, எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நம்ம எதுலாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ சர்க்கியூட் தெரியல 10 மார்க் வருதுன்னா அதுல நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் இருக்க போது, எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும், இதை நம்ம எந்த பேட்டர்ன்ஸை நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கணும், எந்த இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ நம்ம லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஓவர் வியூ. சிலபஸ் என்னென்ன இருக்கு, எப்படிலாம் கேட்க போறாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்றாங்க. இது வந்து நம்ம டெக்னிக்கல் பிளஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும். ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதையுமே செப்பரேட்டா ஒரு வீடியோ போடலாம். மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பிளஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாச்சு. சிலபஸ் ஓவர் வியூ பார்த்தாச்சு. இப்போ இதுல எப்படிலாம் நம்ம ஸ்கோர் பண்ணலாம், எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.